பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினியவர்களே, இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையான விஷயம் ஒன்று இருக்குது, எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு மனிதனை நாம் நேசிக்கும் பொழுது யாருக்காக நேசிக்கணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நாம் நேசிக்கணும். ஒரு மனிதனை வெறுத்தால் கூட நாம் அந்த உலக விஷயத்துக்காக வெறுக்கக்கூடாது. அவரிடம் பணம் இல்லை, அவரிடம் செல்வாக்கு இல்லை, அவரிடம் அழகு இல்லை, அப்படி வெறுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும். அப்படியான ஒரு பண்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நேசம், அல்லாஹ்வுக்காக வெறுப்பு. அல்லாஹ்வுக்காக நேசம் எப்படி ஒரு மனிதனிடம் வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வழிகாட்டி இருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில நடக்கக்கூடிய எவராக இருந்தாலும் நாம் நேசிக்க வேண்டும் அவரை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அவர் வாழ்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தடுத்தானோ அதை தடுத்து வாழ்வார். பிற மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை முடிந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருப்பார். இப்படியான மனிதர்களை நாம நேசிக்கணும். அவர்களிடம் சில குறைகள் இருக்க தான் செய்யும், மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கும். அதை நாம நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவரிடம் நாம உபதேசம் செய்து அவரை அந்த தவறான பாதையிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும். யாரை நாம வெறுக்கணும் அப்படின்னா, யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் முழுமையாக கட்டுப்படாமல் இருக்கிறார்களோ, அதாவது அவர்களும் கட்டுப்படாம அவர்களும் பாவங்களை செய்து, பாவங்கள்னா ரெண்டு வகையான பாவம் இருக்குது. அப்பேரண்டாக செய்யக்கூடிய, வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவங்கள்னு ஒன்று இருக்குது, மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது. வெளிப்படையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் எதிராக செல்லக்கூடியவர்கள். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த கட்டளைக்கு எதிராக செல்லக்கூடியவர்கள், தான் தோணித்தனமாக வாழக்கூடியவர்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இருக்கணும். ஏன்னா இவர்களும் கெட்டு போய் பிறரையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. சரி, இவர்களுக்கு தாவா செய்யவே கூடாதான்னு கேட்டா தாவா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நேசிக்கக்கூடிய ஒருவராக இவர் ஆக முடியுமா? என்ன ஆக முடியாது. எது வரைக்கும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழாத வரை. சரி, இப்ப நாம நம்மளுடைய ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாரை நேசிக்கிறோம்னா, பெரிய செலிபிரிட்டியா இருக்கணும். அவர் ஒரு ஃபுட்பாலரா இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், அவர் ஒரு ஆக்டரா இருக்கலாம். அவர் என்ன செய்யறாருங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, அவர் செலிபிரிட்டியா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்பேரண்டா அவங்க சில நேரங்களில் செய்து விட்டாலே அதை ஒரு பெருசுப்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு முஸ்லீமுடைய நிலை எப்படி இருக்கணும்? அவன் தொழுணும், அவன் குர்ஆன் ஓதணும், மார்க்கப்பற்றோடு இருக்கணும். ஆனால் அந்த செலிபிரிட்டிஸில் பலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வெளிப்படையாகவே மிக மோசமான இஸ்லாம் தடுத்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க, மது குடிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது இசை இது போன்ற விஷயங்கள், அதை ப்ரொமோட் பண்ணுற விஷயம், அல்லது அதில் அந்த தொழில் செய்யக்கூடிய விஷயம், இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய காரியங்கள். அந்த விஷயத்த ஓப்பனாகவே செய்வாங்க. அதை மற்றவங்களுக்கு அட்வொகேட் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். இப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு இஸ்லாமிய காரியத்தை செய்து விட்டார்கள் என்று அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு ஹுலு செய்கிறது. ஹுலு என்றால் யானி எலிவேட் பண்ணுறது, பயங்கரமாக புகழ்றது. அதாவது இஸ்லாத்தை காக்க வந்த ஒரு பெரிய சேவியர் மாதிரி அவரை மீண்டும் 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 மீண்டும், பார்த்தீங்களா அவர் இப்படி செஞ்சிட்டார், பார்த்தீங்களா அவர் சுஜூ செஞ்சிட்டார், பார்த்தீங்களா அவர் தக்பீர் கட்டிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய காரியத்தை அவர் ஓப்பனாக செஞ்சுட்டு இருக்கிறாரா, விரும்பக்கூடிய காரியத்தை ஓப்பனாக செஞ்சுட்டு இருக்கிறாரா? இது மாதிரியான செலிபிரிட்டிஸை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் ரொம்ப நம்ம ஆழமாக சிந்திக்கணும். நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும்? அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம். நல்ல ஃபுட்பாலராக இருக்கிறாரு, ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் எப்படி, எந்த அளவுக்கு அது ஆயிடக்கூடாதுன்னு சொன்னால், அவர் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய அவள் மாதிரி கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படி கொண்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் இப்படியான செயல்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடிய
நிறைய சூழல் ஏற்படும். இப்படி நாம மீண்டும் மீண்டும் அவரை புகழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, சொல்லப்போனால் நாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், இந்த ஃபுட்பாலர்லாம் நீ பின்பற்றாத, ஜஸ்ட் நீ ஃபுட்பால் பார்க்குறியா, அந்த ஸ்கில் அக்யூர் பண்ணுறியா, அது மாதிரி நீ விளையாடுறியா, இல்லை அதை விட பெட்டராக நீ விளையாடுறியா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு புறம்பான வாழ்க்கையா இருக்குது. அவங்களுடைய நடவடிக்கைகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லை. அதனால நீ நேசம் கொள்ளக்கூடிய ஒருவராக அவர் ஆக முடியாதுங்கிற அந்த கருத்தை தான் பதிவு செய்யணுமே தவிர, நாம வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி, ரோல் மாடல் மாதிரியான சித்தரிப்பு வந்து தவறானதுங்கிறது தான் நாம சொல்ல வர்றது. ஒரு மனிதர் சுஜூத் செய்யலாமா, ஒரு மனிதர் தொழலாமா, ஒரு மனிதர் ஓப்பனா இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ், இது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது. அவர் செய்யக்கூடிய இந்த சுஜூத் உண்மையிலேயே சஜதா சுக்கூராக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த சஜதாவாக அது இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கான கூலி அவருக்கு கொடுக்கட்டும். ஆனால் அப்படி செய்யறதுனாலேயே அவரை நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு குழு செய்யணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. இது ஏன் இதெல்லாம் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இதெல்லாம் வந்து சமூகத்தில் சொல்ல வேண்டிய கருத்து, சொல்லிதான் ஆக வேண்டும். நாம ரோல் மாடலாக எடுக்கணும்னா, நாம புகழணும்னா அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் இருக்குது. அவர்கள் போல் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள தான் நமக்கு வந்து பின்பற்ற தகுதியானவர்கள் சொல்றான். சாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். அவர்களை அழகிய முறையில பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆழமாக சிந்திக்க வேண்டும் இதெல்லாம். அதனால நம்ம கிட்ட வந்து சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம எதையும் பரப்பலாம், எதையும் பேசலாம்னா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அதே போல இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க வந்து அப்படி தண்ணி தொளிக்கப்பட்டவர்களான்னா இல்லை, அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தணும். இப்போ இசை அப்படிங்கக்கூடிய ஒரு அதாவது மியூசிக் டைரக்டராக இருக்கிறாங்க, இசை கம்போஸ் பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடிய அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் தடை செய்த ஒன்றை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய என்ன சொல்றது, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுத்த ஒரு காரியம், அதை செய்வது மட்டுமல்லாமல் அதை பரப்பக்கூடிய, அதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மோசமான நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சீர்திருத்தத்தை தரட்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய துவா. அதனால இங்கே நான் நேற்று கூட ஒரு பதிவு செய்திருப்பேன். ஒரு சுஜூதுக்கு நாம் வந்து ஹாலித் பின் வலீத் அளவுக்கு அவரை வந்து உயர்த்த வேண்டுமாங்கிற அந்த கருத்துக்குள்ள அவர் சுஜூது செஞ்சது தப்புன்னு நம்ம எங்கேயும் சொல்லலை. அவர் தாராளமாக சுஜூது செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ், அது அவருடைய உரிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான கூலியை அவருக்கு கொடுக்கட்டும், அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தட்டும். ஆனால் இங்கே நான் சொல்ல வர கருத்து அது அல்ல. நாம் வந்து எதை வந்து ரோல் மாடலாக செட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியாமே, நம்ம ரோல் மாடல்னு சொல்லலை, பட் நமக்கு தெரியாமே அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதிகமாக அவர்கள் சம்மந்தமாக ஒரு செலிபிரிட்டி எதையாவது ஒன்று செஞ்சுட்டா, ஒரு செலிபிரிட்டி பள்ளிவாசல் போயிட்டா, ஒரு செலிபிரிட்டி வந்து சுஜூது செஞ்சுட்டா, அதை பெருசுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்.